கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். ஆட்சி அமைந்ததிலிருந்தே ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுலேருந்து தொடர்ந்து பார்த்தோம்னா அதிமுகவில் பல்வேறு சர்ச்சைகள் நிலவி கொண்டு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயஜா அணி, இந்த மாதிரி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி, ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் உங்களை போன்ற பல்வேறு அணிகள், இந்த மாதிரி தற்போது விஜய் வெற்றியை ஒட்டி கூட எஸ்பி வேலுமணி அணி, சிவி சண்முக அணி, எடப்பாடி அணின்ற மாதிரி ஒரு அணி தொடர்ந்து தற்போது ஒரு 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு கூட இசைக்கு சுப்பையா அவர் கூட ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைய இருப்பதா ஒரு தகவல் கூட வருகிறது. தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல் சர்ச்சையாகிட்டே போகுது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பின்னடைவை சந்திச்சுட்டு வராங்க. அதிமுக என்ன வாங்குன்ற மாதிரி ஒரு கேள்வி கூட இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க சார்? 1000 கைகள் மறைத்திருந்தாலும் ஆதவன் மறைவதில்லை. எம்ஜிஆர் ஒரு படத்துல பாடுவார். அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி பின்னடைவு ஏற்பட்டாலும் சரி, வேலுமணிக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் சரி, எம்ஜிஆர் என்கின்ற அந்த மாபெரும் மனிதன் உருவாக்கிய அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது. அது மட்டும் உறுதி. ஒரு எஸ்ஐக்கு சுப்பையா போறனாலேயோ, ஒரு சிவி சண்முகம் போறனாலேயோ அதிமுக அழியாது. அது ஒரு ஜீவசக்தி உள்ள இயக்கமாக அதிமுக இருக்கும். தமிழக அரசியல் களத்தில் சாதாரணமாக அதை நடிகர் விஜய் கபலீகரம் பண்ண முடியாதுன்றதை உறுதியா சொல்றேன். கோடான கோடி அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு விஜய் விசுவரூபம் எடுத்து அதிமுக அளிப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெகுண்டு விஜய்க்கு எதிராக அதிமுக தொண்டர்கள் எழுகின்ற காலம் வெகு விரைவில் வரும். ஒன்றும் மாற்றம் இல்லை. தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு புதுவிதமான மாஃபியா கும்பல், ஒரு புதுவிதமான கோடான கோடிகளை கையில வைத்துக் கொண்டு இந்தியாவிலே எங்கும் நடைபெறாத குதிரை பேர அரசியலை பட்டவர்த்தனமாக பகிரங்கமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது குதிரை பேர அரசியல் நிர்வாணமா நடக்குதுங்க. 4 அறைக்குள் நடக்க வேண்டிய விஷயங்களை நிர்வாணமாக குதிரை பேரத்தை நடத்தி அசிங்கத்தை, நிர்வாணத்தை, ஆபாசத்தை, குதிரை பேரத்தை அரங்கேற்றுகிறார் ஜோசப் விஜய். நாடு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நினைக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் கண்ணை கட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் கண்ணை கட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. எல்லாம் மேல பார்த்துக்குருவா, எல்லாம் மோடி பார்த்துக்குருவான்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் மீறி ஒரு மிகப்பெரிய புரட்சி சொல்றாங்கல்ல. இந்த விசிலுக்கு நஞ்சாங்குஞ்சுக இந்த டிக்கெட் கவுண்டர் எடுத்து போய் சண்டை போட்டுட்டு தான் பாருங்க, கவுண்டரில் போய் சண்டை போடுற இந்த கோஷ்டியை தான். இது ஒரு புரட்சி கிடையாது. மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படும். லஞ்சத்தை ஒழிக்க வருகிறேன்னு சொல்லிட்டு சோபால கோடான கோடி பணத்தை கையில வச்சு சோபாக்குள்ள வச்சு கொண்டு போய் வீட்டுல ஒரு முதலமைச்சரே இறக்கியது இங்கதான். படிச்ச இளைஞர்கள் பார்க்க மாட்டாங்களா? வேலையில்லாத இளைஞர்கள் எல்லாம் கரப்பான் பூச்சிகள் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்னதற்காக கோடான ஒரு இளைஞர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இங்கே நான் மாற்றம் என்கின்ற வார்த்தையோடு வருகிறேன், லஞ்சத்தை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லிவிட்டு கோடான கோடி லாட்டரி அதிபருடைய குடும்பத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த லாட்டரி மூலமாக வந்த வருவாயை வைத்துக் கொண்டு தமிழக அரசியல் களத்தை சூதாட்ட களமாக ஜோசப் விஜய் மாற்றியிருக்கிறார். படித்தவர்கள், பண்பாளர்கள், நடுநிலையாளர்கள், வாக்காளர்கள் எண்ணி பார்க்க மாட்டாங்களா? ஒரு சூதாட்ட களமா நடத்துறது தமிழ்நாடு அரசியல யார கையில வச்சிருக்கிறாரு? யார் அந்த சார்? ஆதவ் அர்ஜுனா சார் யார்? Who is ஆதவ் அர்ஜுனா?
தமிழ்நாடு அரசியல் களத்துல மகாத்மா காந்தியோட தண்டி யாத்திரைக்கு உப்பு சத்தியாகிரம் போன குடும்பமா மார்ட்டின் குடும்பம்? அண்ணாவோட விலைவாசி போராட்டத்துல 62 சிறைக்கு போன குடும்பமா மார்ட்டின் ஆதவ அர்ஜுனா குடும்பம்? மொழி போராட்டத்துல நிறை மாத கர்ப்பிணியா சிறைக்கு சென்றாரே சஞ்சீவானி முத்து, அது மாதிரி திராவிட இயக்கத்துக்கு போராட்டம் இந்திய போராட்டத்தில் சென்றவரா லீமா ரோஸ்? யார் நீங்க? இன்றைய அரசியல் களத்தை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி தமிழர் தலைமைச் செயலகத்திலேயே முழு நிர்வாணமா காட்சியளிக்கிற மாதிரில நேற்றைக்கு 3 எம்எல்ஏக்களை கட்சியில சேர்க்கிற இடம் தலைமைச் செயலகமா? முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நேற்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்தார். தற்கூறிகளா? தலைமைச் செயலகத்துக்கு வரைக்கும் எத்தனையோ கட்சி ஆண்டிருக்கு. திமுக சேருவாங்க அறிவாலயத்தில் போய், அதிமுக சேருவாங்க ராயப்பேட்டை அலுவலகத்தில் போய், தலைமைச் செயலகத்தில் சேர்ந்து உறுப்பினர்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் ராஜேந்திர பாலாஜி பேட்டி KTR பேட்டி வந்ததுக்கு பின்னாடி சுதாரிச்சு தாவேக அலுவலகத்தில் கொடுத்த மாதிரி ஒரு படத்தை வெளியிடுறாங்க. இதான் தற்கூரி. அதை வச்சுனா லாட்டரி பணம் கோடி கோடி அவங்ககிட்ட இருக்கலாம், மக்களை சுரண்டிய லாட்டரி பணம் அவங்ககிட்ட இருக்கலாம். அறிவு வேணும். என்ன பேசுற? பேட்டி முதலமைச்சர் பேட்டி கொடுக்கலாம். முதலமைச்சர் பேச மடந்தை. நிருபர்களை பார்த்தாலே பத்திரிகையாளர் பார்த்தாலே அலர்ஜி. ஓடி ஒளிகிற முதலமைச்சர். பத்திரிகையாளர் இது வரைக்கும் பொது வாழ்க்கைக்கு வந்திருந்து ஒரு வார்த்தை பேசாத ஒரு பேசா மடந்தை இந்த நாட்டின் முதலமைச்சர். நாட்டை கேடு சூழ்ந்திருக்கிறது. பணத்தை காமிச்சு சொல்லணும், பச்சையா சொன்ன விபச்சாரத்தனம். ஜோசப் விஜய் தலைமையில் அரசியலில் இன்றைக்கு குதிரை பேரம் என்பதை விட ஒரு பச்சை விபச்சாரத்தனம் அரங்குகிறது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நாகரிகமா உங்களுக்கு பேச முடியாது. அநாகரிக பெருவழிகள். யார் இன்னைக்கு இந்த மார்ட்டின் குடும்பம் இன்னைக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி அரசியலை கையில வச்சு அரசியலில் செஸ் விளையாட்டு மாதிரி இன்னைக்கு பணத்தை வச்சு விளையாடுறாங்க. 1987 ஆண்டு மியான்மர்ல இருந்து பிழைக்க வந்த சிறுவன் தான் மார்ட்டின். 6000 கோடிக்கு மேல எப்படி அதிபதி ஆனீங்க? இன்னைக்கு குதிரை பேரம் நடத்துவதற்கு பின்னால் யார் இருக்கிறார்? அந்த வளர்ந்த ஆள் யார்? டால் மேன் யார்? அந்த சார் யார்? ஆதவ அர்ஜுனாவா? ஆமாங்க சார். இதெல்லாம் நம்ம அந்த பேரெல்லாம் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கோம். கேடு. 5 லாட்டரி கடையை கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு 595 கோடிகள் கணக்கில் காட்டப்படாத பணம் இன்கம் ரயில் எடுக்கப்பட்டது இந்த மார்ட்டின் குடும்பத்தில். அந்த பணம் தான் இன்னைக்கு குதிரை பேரம். அதிமுக எம்எல்ஏக்கள், மானங்கட்ட எம்எல்ஏக்களே பகிரங்கமா தெரியுது பணத்துக்கு போறீங்க. யார் உங்க பின்னாடி? உளவு ரா என்ன பண்ணுதுன்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டில், இந்தியால பன்னாட்டு லாட்டரி சாம்ராஜ்யத்தின் பணம் தமிழக அரசியல் களத்தில் பகிரங்கமாக சொல்கிறேன் குதிரை பேரத்துக்கு பயன்படுகிறது. மத்திய உளவுத்துறை எங்க? ஈடு எங்க? அமலாக்கத்துறை எங்க? மத்திய புலனாய்வுத்துறை என்ன செய்யுது? ஏற்கனவே 595 கோடிகள் முடக்கப்பட்ட பணம். இந்த விளக்கப்படாத பணத்திற்கு இதுவரைக்கும் யாராவது கேள்வி கேட்டதுண்டா? இல்ல.
ஒரு மீட்பரை போல் இன்னைக்கு உடையணிஞ்சு வந்திருக்கிறாரு விஜய். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? 26 மாதங்களான ஒரே கட்சி தொடங்கி 26 மாதத்துல ஆட்சியை பிடித்திருக்குன்னா, குதிரை பேரண்டைக்கு நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி மார்ட்டின் குடும்பம். ஆதவர்ஜுனா மாமனார், ஆதவர்ஜுனா தமிழ்நாட்டுடைய அமைச்சர், அவர்தான் நாளைக்கு ஜோசப் விஜய்க்கு ஆப்பு வைக்க போறவர். அவர்தான் நாளை அமாவாசை அவர்தான் நாளைக்கு விஜய்க்கு அமாவாசை. யாருன்னு கேட்டா ஜோசப் விஜய், பிஜேபி தயார் பண்ணி வச்சிருக்கிற அமாவாசை. லீமா ரோஸ் அதிமுக அந்த இவர் ஒரு கட்சி நடத்தினாரு, பாரிவேந்தர் கட்சியில் இருந்துட்டு இந்திய ஜனநாயக கட்சியை நல்லா ஜனநாயகத்தை நிலைநாட்டிட்டு தேர்தல் நேரத்தில் எத்தனை கோடியோ எத்தனை 1000 கோடியா 100 கோடியா தெரியாது, எடப்பாடிகிட்ட வாங்கின பணம், எடப்பாடிகிட்ட கொடுத்த பணம் லீமா ரோஸ். அதனாலதான் எடப்பாடிக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. பணம் எங்கிருந்து வருது, எப்படி வருது, யார்கிட்ட வாங்கணும் வேணும்ல, விவசாய வேணும்ல. பணக்காரன் கையில் வாங்குகின்ற பணம் குஷ்டரோகியின் கையில் வாங்கி சாப்பிடும் வெண்ணெய்க்கு சமம் சொன்னாரா அண்ணா. ஆதவர்ஜுனா கிட்டையும் மார்ட்டின் குடும்பத்தில் வாங்குற பணம் சாதாரண சாமானிய உழைக்கும் மக்கள்கிட்ட சுரண்டி அவன் லாட்டரி பணத்தை தற்கொலை பண்ணான் ஆயிரக்கணக்கான பேர். அந்த பணம் வெண்ணெய்க்கு விட மோசமான பணம். குஷ்டரோகியின் கையில் வாங்கி சாக்கடைக்கு சமம்டா. நீ குதிரை பேரத்துக்கு போய் அந்த பணத்தை வாங்கிட்டு போறவெல்லாம் கூவத்து சாக்கடை தண்ணியை குடிக்கிற மாதிரி மார்ட்டின் குடும்பத்துல. விஜய்க்கு பிரச்சாரத்துடைய மதிப்பீடு செலவு எவ்வளவு தெரியுமா? 3000 கோடி. தேர்தல் ஆணையம் என்ன தூங்கியதா? தேர்தல் ஆணையம் தூங்கி வழிந்ததா? அமித்ஷா ஈரச்சாக்க வச்சு பொத்தி படுத்துக்கிட்டாரா? செந்தில் பாலாஜியை ரைடு செய்த அமலாக்கத்துறை இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டதா? விஜயுடைய தேர்தல் செலவு 3000 கோடி மார்ட்டின் குடும்பம். இந்த 3000 கோடிக்கு நன்கொடையாளர்கள் பட்டியலை தாவேகா வெளியிட தயாரா? மாற்றம், ஊழலற்ற அரசு அமைப்போம், லஞ்ச லாவணியமற்ற அரசு சொன்ன விஜய் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா? தாவேகாவுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை, அவருடைய பிரச்சார செலவை, பகிரங்கமாக நன்கொடையாளர் பட்டியலை வெளியிட தயாரா? என்னடா மாற்றம், ஏமாற்றம் நாட்டு மக்களுக்கு. பட்டை நாமம். இந்த ஆதவ் சாண்டியாகோ மார்ட்டின் மருமகன். அவர் தான் பேட்டி கொடுப்பாரு, யோக்கிய சிகாமணி மாதிரி பேட்டி கொடுக்குறாரு. சாண்டியாகோ மார்ட்டின் இந்தியாவுடைய லாட்டரி மன்னன். தேர்தல் பத்திரங்கள் தனிப்பெறும் நபராக இந்தியாவிலேயே அம்பானி அதானி கொடுக்க முடியாத அளவுக்கு தேர்தல் பத்திரங்கள் தனிப்பெறும் நபராக 1308 கோடி 1368 கோடி தேர்தல் பத்திரத்துக்கு கொடுத்தவர். அந்த பணம் தான் இப்ப மயக்குது. அந்த வெள்ளி பணம், வெள்ளி தோட்டா இன்னைக்கு அதிமுக தொண்டனை மயக்கி, எம்எல்ஏக்களை மயக்கி, டிடி தினகரன் கட்சிக்காரர் காமராஜுக்கு வெள்ளி தோட்டா பாயுது. குதிரை பேர் நடக்குது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. தேர்தல் ஆணையமே, வருமான வரித்துறையே, புலனாய்வுத்துறையே, அமலாக்கத்துறையே, இதெல்லாம் எங்க காணாம போயிட்டீங்களா? காணாமல் போன பட்டியலில் சேர்த்துட்டீங்களா நீங்க எல்லாம்? அந்த துறையில பகிரங்கமா தலைமைச் செயலகத்தில் 3 பேர் இன்றைக்கு ஒருத்தர் ஓடுறாரு, நாளைக்கு போறாரு. முதலமைச்சர் போறதுக்கு முன்னாடி சோபாக்குள்ள போகுது. ஏற்கனவே பண மோசடி, அமலாக்கத்துறை வழக்குகள், சொத்துக்கள் முடக்கப்பட்டன, சோதனை நடந்தது. என்ன ஆகுமா நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? மார்ட்டின் குடும்பம் இன்றைக்கு பாண்டிச்சேரி அரசியலை, மார்ட்டின் மகன் பாண்டிச்சேரி அரசியலை நிர்ணயம் செய்கிறார்.
மார்ட்டின் மருமகன் இங்கே தாவேகா கட்சியில் உட்கார்ந்து உண்டு. தாவேகா கட்சியை முழுமையா ஆக்கிரமித்திருக்கிற ஆக்டோபஸ் மாதிரி. இங்கே நடப்பது மார்ட்டின் ஆட்சியா தாவேகா ஆட்சியா? பாண்டிச்சேரி நடப்பது ரெங்கசாமி ஆட்சியா மார்ட்டின் மகன் ஆட்சியா? தமிழகத்திலே மருமகன் மாமியா ஆட்சி இல்லையா? சாதாரணமா இந்த மார்ட்டின் குடும்பத்தை நீங்க யாரும் பேசிட முடியாது. பணத்தா வாய் அடைச்சிருவாங்க. நீங்க கத்தோலிக்க மதத்துல மிகப்பெரிய உலக தந்தை யாருன்னு கேட்டா போப்பாண்டவர். லாட்ரி பணம் எங்கெல்லாம் போயிருக்கு பாருங்க. 16ஆம் பெர்னிக் திருத்தந்தை. மார்ட்டினுக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தனிப்பட்ட முறையில் உலகத்திலே யாருக்கும் வழங்காத சிறப்பு மார்ட்டின் குடும்பம். நாட்டுக்கு பாடுபட்டு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட குடும்பம் இல்லையா? மொழிப்போர் தியாகிகள் சார். மொழிப்போர் தியாகி, விலைவாசி உயர்வு போராட்ட தியாகி, மகாத்மா காந்தியோட தென்னாப்பிரிக்கால கருப்பின மக்களுடைய விடுதலைக்காக போராடிய குடும்பம் அல்லவாடா போப்பாண்டவர் 16ஆம் பெனடிக்ட் அவர்கள். இந்த குடும்பத்துக்கு திருத்தூதர் ஆசீர்வாதம் யாருக்கும் கிடைக்காதான். அப்புறம் இங்க எஸ்ஐக்கு சுப்பையா போறாரு, டாக்டர் சரவணன் போறாருன்னா என்ன ஆளு? ஏங்க 16ஆம் போப்பாண்டவரை அவரே உங்களுக்கு யாருக்கும் கிடைக்க முடியாத அளவுக்கு திருத்தூதர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. ஒரு சேவை நாட்டுக்கு தேவை. சுரண்ட லாட்ரி பல குடும்பம் தற்கொலை பண்ணி செத்தாங்க. அந்த சேவை நாட்டுக்கு தேவை. திருத்தூதர் ஆசீர்வாதம் கத்தோலிக்க வட்டாரங்களில் மிக உயர்ந்த அடையாள மரியாதை. அது கொடுக்கணும்ல, அவங்க குடும்பத்துக்கு கொடுத்தாகணும்ல. குதிரை பேர் நடத்துறாருல்ல. அதோட மார்ட்டின் லைப்ரியாவின் தூதுவர் பணி சும்மா லேஸ் இல்ல. விஜய் ஆட்சிக்கு பின்னாடி உலக சதின்னு சொல்லியிருக்கேன். இந்துத்துவா RSS கும்பல், இந்த மார்ட்டின் குடும்பம், உலக கார்ப்பரேட் சதி இந்த நிலத்தை, இந்த மண்ணை, இந்த இயற்கை வளத்தை கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்ப்பதற்காக ஜோசப் விஜய்க்கு பின்னாடி உலக சர்வதேச கார்ப்பரேட் சதி, இந்துத்துவா, பல்வேறு மத கும்பல், மாமியா கும்பலுடைய சதி ஆலோசனையோடு உதவியோடு உட்கார்ந்து காதை காட்சி. இங்கே EVM இயந்திரம், தந்திரம், EVM இயந்திரம். சந்திரசேகர் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்துல ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்ததாக அதிகாரப்பூர்வம் இல்லாத செய்தி. இந்த செய்தி வருது. ஏன்னா பின்னாடி என்ன யார் உட்கார்ந்து தெரிஞ்சுக்கிறது. சும்மா ரீல்ஸ் போட்டுட்டு ஆபத்தான மனிதன் விஜய், மிக மிக ஆபத்தானவர் என்றும் சொல்ல வேண்டும் என்றால் ஹிட்லரை விட முசோலினியை விட ஒரு ஆபத்தான ஆட்சி இங்கே உட்கார்ந்து இருக்கிறது. அரியணை இருக்கிறது. அதற்கு சர்வதேச சதி இருக்கிறது. சர்வதேச பல்வேறு மதங்கள், அதுக்கு RSS, அதுக்கு BJP, எப்படி விடாது சதியோடு தான் தமிழகத்திலே 100 ஆண்டு காலம் பெரியார், அண்ணாவும், கலைஞர், எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருந்தார். சாதாரண சாமானிய விளிம்புநிலை மக்களுக்காக திராவிட மாடல் ஆட்சியை மு.க. ஸ்டாலின் நடத்தி காட்டினார். 50 ஆண்டுகள் நாம் முன்னேற வேண்டியதை 5 ஆண்டுகள் செய்து காட்டினார். தொடர்ந்து திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடர்ந்திருந்தால், ஸ்டாலின் ஆட்சி தொடர்ந்திருந்தால், இரட்டை இலக்க பொருளாதாரத்தில் இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழகம் இன்னும் 100 ஆண்டுகள் கட்டமைப்பு முன்னோக்கி சென்றிருக்கும். இந்த சர்வதேச RSS EVM இயந்திரம், சர்வதேச கும்பலின் சதியால் தமிழ்நாடு 50 ஆண்டு காலத்துக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 20 நாள் தங்கச்சி மடம்
என்பது வந்து ஒரு நூற்றாண்டு காலமாக வடிவமைக்கப்பட்ட பகுதி. விரிவா உள்ள போக விரும்பல. லைலோர் கல்லூரியில விஜயுடைய மாமனார் சேவியர் அல்போன்ஸ் கல்லூரியை வழிநடத்தியவர். லைலோர் கல்லூரியில படிச்சு போற அத்தனை பேருமே வாட்ஸ்அப் குழு அமைத்து தொடர்ச்சியாக விஜயை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த வாட்ஸ்அப் குழுவில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய லைலா கல்லூரி மாணவர்கள் ஒருங்கிணைந்திருக்கிறார். விஜயுடைய மாமா சேவியர் கிட்டோ பட தயாரிப்பாளர். டிவிக்கு தொடங்கப்பட்ட பிறகு சர்வதேச லைலோ மாணவர்கள் செயல்பாடுகள் உலக அளவில் வெடித்தது. இதெல்லாம் பின்னணி விட்டார். நிதி திரட்டல், நிகழ்வுகள், தொடர்புகள் வளர்த்த இதெல்லாம் விஜய்க்கு பின்னாடி அவர் மாமனார் செஞ்சது. கஷ்டங்கள், தலைமுறைகள், நிறுவனங்கள் கடந்து கத்தோலிக்க ஆயர்கள் துண்டு பிரசரம் பண்ணிருக்காங்க. சாதாரணமா ரீல்ஸ் விட்டு போட்டாங்க, வலைதளத்துல ஏமாந்துட்டு திமுக கடந்து போகாதீங்க. அண்ணா வாசலே கூட சேர்ந்தவர் விஜய். கெஜ்ரிவால் அரசியலுக்கு வரும்போது வர வேண்டியவர். இதெல்லாம் ஏற்பாடு நடந்துட்டே இருக்கு. பன்னாட்டு லாட்டரி சாம்ராஜ்யம் நீங்க அவங்க கோவையில ஆரம்பிச்சு லாட்டரி எங்க இருக்கு தெரியுமா? இந்தியால சிக்கிம். அங்க முறைகளாக யோக்கியம் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி நாங்க உருவா நடத்துவோம். ஊழல் ஆட்சியை ஆதரவு கொடுக்க முடியுமா? லீமா அரசு கொடுக்க முடியுமா? 1200 கோடி ஏமாத்தின எஃப்ஐஆர் சிக்கிம் மாநிலத்தில் மாற்றி போடுவது. அங்க 1000 கோடி பிஜேபி கொடுத்தாங்க தேர்தல் நிதி செலவு. இப்ப எனக்கு கிடைச்ச தகவல், ஹைவேஸ், போக்குவரத்து, இதன் மூலம் பல கோடிகள் முக்கியமான பிரமுகர்கிட்ட டெண்டருக்காக, ஏலத்துக்காக கோடிகள் கைமாற்றப்பட்டிருக்காக தகவல். மொத்தம் வந்து இந்த ஜெகதீஸ்வர் பழனிசாமி ரூட்ல லண்டன், ஸ்ரீலங்கா வருது. இந்த ரூட்ல வாட்ஸ்அப் ரூட்ல ஜெகதீஸ்வர் பழனிசாமி மூலமாக 255 வாட்ஸ்அப் குழு 64,000 பேர் பார்க்கிறாங்க. இவ்வளவும் பண்ணிட்டு நாங்க வந்து யோக்கியமான ஆட்சி நடத்த போறோம்னு குதிரை பேர பேசிட்டு 3000 கோடி சொத்து மதிப்பு காட்டினாங்க. 350 கோடி நிறுவனங்கள் இருக்கு. 15,000 கோடி ஆண்டு வருமானம். இந்த குடும்பம் கணக்காட்டு. காசாளர் பழனிசாமி இறக்குறாரு. விசாரணைக்கு போயிட்டு பார்ட்டிக்காக விசாரணைக்கு கடையில வேலை பார்த்த பழனிசாமி விசாரணை கூப்பிட்டு போறாங்க. மர்மமான முறையில் இறக்குறாரு. குளத்துல இருந்து விசாரணைக்கு போயிட்டு மறுநாள் குளத்துல இறக்குறாங்க. அந்த வழக்கு அமைதியா மூடி வாங்கிட்டு விஜய் ஆட்சி எடுக்குமா? காசாளர் பழனிசாமி மார்ட்டின் குடும்பத்திற்காக காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டவர். குளத்தில் இறந்து கிடந்தார். அமைதியாக மறைந்தது. எடுப்போமா? அது எடுப்போமா? இது எடுப்போமா? இந்த பணங்கள் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு தாவே தமிழ்நாட்டில் குதிரை பேர் நடக்குது. ஆதரவு சொல்றாரு, நீங்க வைத்திய பேசலையா, ஓபிஎஸ் பேசலையா? இதெல்லாம் முட்டாள் தற்கொலை. உங்களுக்கு மைனாரிட்டி ஆட்சி 106, 107 நீங்க இருக்கீங்க.
திமுக விரோதமா இருக்கு. 5 ஆண்டுகள் ஆட்சி முடிய போகும்போது சட்டமன்ற ஆய்வு ஒரு நாள் இருக்கும்போது வைத்திலிங்க ஓபிஎஸ் மனோஜ் பாண்டே வராங்க. வித்தியாசம் வேணாமா? ஆட்சியை காப்போருக்கா திமுக வந்தாங்க. திமுக மிதமிச்சு உங்களுக்கு வக்குள்ள துப்புள்ள திறமுள்ள மானமுள்ள ரோசமுள்ள வெக்கம் கட்டவங்களுக்கு மைனாரிட்டி மினிஸ்டர் குதிரை பேரம் பேசு. இல்ல உண்மையான அதிமுக எங்க பக்கம் வருவாங்க அப்படின்னு. உண்மையான அதிமுக செருப்படுத்த எடுக்கும். எம்ஜிஆர் உண்மையான தொண்டை பெண்களா இருந்தா பல விளக்கமாறு கேட்பாங்க. ஆனால் அதிமுக உடான கோடி பணங்களை சினிமா மூலமாக சம்பாதித்து ஏழை மக்களுக்காக கொடுத்தாரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இவ்வளவு விஷயம் உங்களுக்கு முன்னாடி கொள்ளை லாட்டரி பணத்தில் தமிழகத்திலே குதிரை பேரம் நடக்கிறது. ஒன்றிய அரசே வேடிக்கை பார்க்க. நன்றி சார்.